பேர் 29 பேரா? ஓகே தென் என்ன கத்துக்கிட்டீங்க இந்த ஜூம்ல? ஒரு ஒரு 5 பேர் ஷேர் பண்ணலாமா? வைண்ட் அப் பண்ணிட்டு போயிடலாமா? சார் வணக்கம் சார். சொல்லுங்க மேடம், என்ன கத்துக்கிட்டீங்க? சார் கோல்டன் ஹவர்ல அந்த டாபிக் வந்து செப்பரேட்டா பார்க்கும்போது வந்து ஜஸ்ட் அந்த நன்றி உணர்வுன்போது அது ஒரு மீனிங் வந்து லைட்டா தான் இருக்கு. ஆனா நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதோட விதம் வந்து நல்லா இருக்கு சார். ஒன்னும் இப்போ வந்து மைண்ட்ல ஹார்ட்ல எல்லாத்துலயுமே வந்து ஆழமா பதிஞ்சிருச்சு சார். இப்போ நான் ஒவ்வொன்றும் செய்யும் போது வந்து நீங்க சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வரும். சூப்பர் மேடம், நல்லது. என்ன தேங்க்யூ சொன்னமோ சார். அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை அப்டேட் பண்ணணும், ரிப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ. மக்களே, அடுத்தது யாரு? சார் பிரதீப் சார். சொல்லுங்க பிரதீப். எஸ் சார். அதான் சார், சொன்னது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே கரெக்டாக இருக்கும் சார். இந்த கோல்டன் ஹவர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலே நம்ம எந்திரிச்சிட்டோம்னா நம்மளை ஜெயிச்சிரும் அப்படின்ற அந்த பழைய டாபிக் எல்லாமே அதுதான் சார். அது மாதிரி செல்ஃப் டிசிப்ளின் அது நம்ம வந்து பண்ணியே ஆகணும் சார். அப்படின்னா தான் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா எல்லாமே கரெக்டாயிரும். நம்ம வந்து இது வரைக்கும் அடுத்தவங்களே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத அதை விட்டுட்டோம்னாலே நம்ம வளர்ந்துடலாம் சார். அது மாதிரி இன்னர் உள்ள வந்து போகாத, உள்ள கொண்டு போகாத அப்படின்னு. ஏன்னா நம்ம நன்றி உறவு சொல்லிட்டாலே உள்ள கொண்டே போக மாட்டோம் சார். கரெக்டா தானே சார்? இது எல்லாத்தையும் கடைபிடிச்சிட்டு வந்தாலே கண்டிப்பா ஒரு 10 நாள்ல சேஞ்ச் கிடைச்சிடும் சார். சூப்பர் சூப்பர். டே 1 இன்னைக்கு பண்றோம், மெயினா அப்டேட் பண்றோம், ரிப்போர்ட் பண்றோம். எஸ் சார். சூப்பர். மக்களே, அடுத்தது யாரு? வணக்கம் சார். டே 2 டே 1 ப்ரோக்ராம் நேற்று ஈவினிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை விட இன்னைக்கு டே 2 என்னால பேச முடியல. அப்படியே உள்ள போய் அப்படியே பிளாங்க் ஆயிட்டு சார். பேச வார்த்தை கூட வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு ட்ரூவா பேசியிருக்கீங்க. அதை வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சது வந்து நான் சேரிட்டிக்காக தான் கடைசியா சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த சேரிட்டிக்காக நான் கண்டிப்பா இதை ஏர்ன் பண்றேன். ஆத்மார்த்தமா அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றணும். அவங்க வாழ்க்கை தரம் மாறினாலே என்னுடைய வாழ்க்கை தரம் மாறிங்கிறது கண்டினியூஸா அந்த உணர்வுகள்ல இருந்து எப்படி வெளியில வராம இருக்கிறது, அப்செட் ஆனா எப்படி ஃபேஸ் பண்றது, அந்த ஓவர்டேக் பண்றது, அதை தான் எனக்கு முக்கியமா சொல்லி கொடுத்துருக்கீங்க. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சூப்பர் மேடம். இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நைட்டு இந்த 10 விஷயத்துல எதெல்லாம் நம்ம பண்ண போறோம் அப்படின்றத ரிப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். தேங்க்யூ வெரி மச் சார். அடுத்தது யாரு? இன்னும் லாஸ்ட் 2 சார். வணக்கம் சார். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க சார்? பேர் என்ன சார்? நான் மாரிமுத்து, புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன் சார். சார் சொல்லுங்க, நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க சார்? இந்த நம்மளை டிஸ்டர்ப் பண்றவங்களுக்கு தேங்க் பண்ணுங்க. நம்மளை அப்ரிசியேட் பண்றது, நல்லவங்களை அப்ரிசியேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப கிரேட்டா இருந்தது சார். ரொம்ப நல்லா இருந்தது. என்னைய டிஸ்டர்ப் பண்ணவங்களுக்கு நான் சில நேரங்கள் கோவப்படும் போது அவங்க இன்னும் என்னைய டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ சில நேரங்கள்ல வந்து சரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிட்டேன், ஏதோ எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டேன், ஸோ உனக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு மனசார நான் சொல்லும்போது அவங்களோட ஒட்டுமொத்த குணங்களும் மாறி திரும்ப என்னோட ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகுன அந்த தருணங்கள் எனக்கு ஞாபகம் வந்தது சார். ரொம்ப நன்றி சார். ரெண்டாவது வந்து சேரிட்டிக்கு பர்சன்டேஜ், சேரிட்டியை கோலா வைங்க. சேரிட்டி நான் இந்த மாசம் இவ்வளவு பண்ண போறேன், இந்த மாசம் இவ்வளவு பண்ண போறேன் அப்படின்னு சொல்றப்போ நம்மளோட இன்கமும் அதுல வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட ஃபினான்சியல் கோல் வந்து இன்னும் டெவலப் ஆகும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சொல்ல வார்த்தை இல்லாத அளவுக்கு அது ஒரு என்னைய டச் பண்ணது சார். அப்போதைக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு வில்லேஜ்ல சொல்ற ஒரு வார்த்தை ஞாபகம் வந்தது. இந்த ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானா வளரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோட இந்த வாழ்க்கை தரமும் மேம்படும் அப்படிங்கிறது வந்து எனக்கு திரும்ப ஞாபகத்துக்கு வந்தது சார். ரொம்ப நன்றி சார். சூப்பர் சார். இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஜூம்ல அப்டேட் பண்ணுங்க என்ன நடக்குது. ஓகே சார். ஓகே சார். லாஸ்ட் ஒன் யாரு சொல்லலாம்? சார் குட் மார்னிங் சார். பிரபா. வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம், என்ன கத்துக்கிட்டீங்க நீங்க?
சார் ஃபர்ஸ்ட் வந்து பர்பஸ் ஆஃப் லைஃப்னா என்ன அப்படின்னு சொன்னா நீங்க அந்த 10 பாயிண்ட் வந்து சூப்பரான பாயிண்ட் சார். செகண்ட் வந்து நம்ம செல்ஃப் டிசிப்ளினா இருக்கும்போது நீங்க சொன்ன அந்த 10 ஆட்டோமேட்டிக்கா நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் சார். இன்னொன்னு என்னன்னா நம்மள்ட்ட என்னென்ன இருக்கோ அதை கொடுக்க அது பல மடங்கா நம்மள்ட்ட பெருகி வரும் சார். அது அன்பா இருக்கட்டும், இல்ல நீங்க சொன்ன நன்றி உணர்வா இருக்கட்டும், இல்ல சேரிட்டியா இருக்கும், நம்மள்ட்டே இருக்கும்போது அது ஒன்றும் ஆகாது. ஆனா அதை நம்ம கொடுக்க தான் அது திருப்பி நம்மளுக்கு செய்யணும்னு தோணும்போது நம்மளுடைய உடம்பு, மைண்டு எல்லாமே பாசிட்டிவா இருக்கும் சார். அப்ப எல்லாமே பல மடங்கா வரும்போது நம்மளுக்கு வந்து நீங்க சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் பர்பஸ் ஆஃப் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகும் சார். அதை நான் இன்னைக்கு வந்து கத்துக்கிட்டேன். அந்த 10 ஃபர்ஸ்ட் பர்பஸ் ஆஃப் லைஃப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். செகண்ட் ஒன் வந்து டிசிப்ளினா இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னம்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கிடைக்கும் சார். நம்மளால அதை கொடுக்கவும் முடியும், எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும் சார். தேங்க்யூ சார். சந்தோஷம். வேற யாராவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? இல்லைன்னா மைண்ட் அப் பண்ணிடலாமா? சார் ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங். சொல்லுங்க மேடம். சார் ஒரு லைப்ரரிக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி இருந்தது சார் இந்த செக்ஷன் ஓவர் ஆகக்குள்ள. ஹவு டு லீட் எ சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி லைஃப் அப்படின்ட்டு ஒரு கொஷின் கேட்டால் அதுக்கு என்னென்னலாம் பாயிண்ட் வருமோ அது எல்லாமே வந்து நான் ஸ்டாப்பாக ஒரு ஸ்பான்டனியஸாக கொண்டு போயிருந்தீங்க. பிஸ்னஸ்க்காக இருக்கலாம், ஒரு லைஃப் ஸ்டைலுக்காகலாம், ஒரு ரியலான வந்து எக்ஸாம்பிள்ஸ், அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஒவ்வொன்றுமே வந்து நிறைய இம்பேக்ட் பண்ணுது. காமனாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை தாண்டி ஒருத்தவங்களுடைய லைஃப் ஸ்டோரியை சொல்லக்குள்ள அது இன்னும் வந்து அதிகமாக இம்பேக்ட் பண்ணுச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். சந்தோஷமா. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இன்னும் ஃபியூச்சர் செமையா இருக்கு. இதெல்லாம் பண்ணும்போது ஃபியூச்சர் வேற லெவல் இருக்கும். ஷூர் சார். வேற ஏதாவது ஷேர் பண்ணுமா? க்ளோஸ் பண்ணலாம். குட் மார்னிங் சார். சிவசுதா ஃப்ரம் கள்ளக்குறிச்சி சார். சொல்லுங்க மேடம். நீங்க சொல்ற ஒன்னொண்ணுமே நான் எனக்குள்ள செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். இது நம்ம பண்றோமா, செய்யறோமா, டெய்லி நீங்க சொல்றது எல்லாமே என்னோட வெர்ஷனை இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும். என்ன குறையுது, என்ன பண்ணணும். ஸோ அந்த பாத்துல நான் வந்து டிராவல் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு சார். ஸோ அப்டேட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. தெரியாதது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சேனல் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் சார். ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலி நான் ஏன் இவ்வளவு நாள் மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எல்லாமே காரணத்தோட தான் பண்ணப்பட்டிருக்கு. யூனிவர்ஸோட கேமே எப்ப நீங்க வரணும், எப்ப வெளில போகணும், யாராவது ஒருத்தங்க எப்ப வரணும், வெளில போகணும், மாதிரி எல்லாமே ஒரு சிஸ்டம் மேடம். அது சரியா? எது உங்களுக்கு நடந்ததோ நல்லது, இனி நடக்க போறதோ உண்மையான நல்லது. சந்தோஷம். தேங்க்யூ சார். மக்களே வேற ஏதாவது ஷேர் பண்ணலாமா? மைண்ட் பண்ணலாமா? சார் பிரதீப் சார். பிரதீப் சொல்லுங்க. பிரதீப் சார், இந்த சேரிட்டில வந்து நம்ம 10% ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம 1 லட்சம் அடையணும் அப்படின்றது. நான் ஒரு தடவை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனில பார்க்கும்போது இன்சூரன்ஸ் வரல, நம்ம ஆர்டர் பிடிக்க முடியல, இப்படி போய்கிட்டே இருக்கும்போது அப்புறம்தான் ஒரு மாத்தி ஒன்று பண்ணேன். என்னன்னா, சர்வீஸ் பண்ணுவோம், அதுல இருந்து தான் நமக்கு இன்சூரன்ஸ் வரும். போய் எல்லார்ட்டையும் நீங்க கட்டிட்டு விட்டுருந்த பாலிசி, அப்புறம் வந்து நேம் ஆஃப் சேஞ்ச், இந்த மாதிரி ஒன்னொன்னா சர்வீஸ் பண்ண அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆர்டரே அதிகமா வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம வந்து உல்டாவை பண்ணும்போது தான் எதுவுமே கிடைக்கும்ன்றது. அதை ரிமைண்ட் பண்ணிங்க சார். பிசினஸ் சர்வீஸ்ல சர்வீஸ் தான் பிசினஸ். பிசினஸ் சர்வீஸ், பிசினஸ் ப்ராடக்ட்ஸ், பிசினஸ் சர்வீஸ். சர்வீஸ் தான் பிசினஸ். பிசினஸ் சர்வீஸா பண்ணும்போது காசு நிறைய வரும். சூப்பர் பிரதீப். தேங்க்யூ சார். மக்களே ஓகே தான். ஏதாவது ஷேர் பண்ணுமா? மைண்ட் அப் பண்ணலாமா? ஓகே தான். சூப்பர் டே. நீங்க சொன்ன விஷயங்களை ஸ்டோரிஸ்ல என்ன சொன்னமோ அதை ஒவ்வொன்றும் நீங்க வந்து ரியல் லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தடுத்த ஜூம்ல உங்களோட வாழ்க்கை மாற்றத்தை பார்க்கணும் நான் எதிர்பார்க்கிறேன். நெக்ஸ்ட் 21 days நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். சொன்ன விஷயங்களை முதல்ல நோட்ஸ் எடுங்க. இதோட ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. ஹெட்செட் போட்டு கேளுங்க. ஒவ்வொரு பாயிண்டா நோட்ஸ் எடுங்க. எதெல்லாம் பண்ணணும், எப்படி பண்ணணும், கன்சிஸ்டன்சியா பண்ண முடியுதா, என்ன சேலஞ்சஸ் வருது அப்படின்றத அடுத்த ஜூம்ல பிளான் பண்ணுவோம். நான் திரும்ப சொல்றேன், இந்த நாள் கிடைக்கவே கிடைக்காது. உங்களோட மேக்சிமம் எஃபோர்ட்டை போடுங்க. சீக்கிரமே உங்களுடைய கனவுகள் மெய்ப்படும். பிரபஞ்சம் கூடிய காத்திருக்கு. நீங்க ஒரு சாம்பியன்ஸ் ஆட்டம்.